இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் கடகராசிக்கு எப்படி இருக்கு? என்ன உறவு கடகராசியை தேடி வரப்போகுது? கடகராசினாலே பொதுவாக தாய் உள்ளம் கொண்டவங்க, பாசக்கார பயப்பிள்ளைங்க. சின்ன வயசுல பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தை பருவத்தில் இருக்கிற அந்த உறவுகள். அப்போ சின்ன வயசுல ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க, திருமண வயதுடைய ஆண் பெண்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சப்பாக வாய்ப்பு வருது. சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இயற்கையாகவே உண்டு. ஏன்னா கையில் சந்தோஷம் இருக்குது, மனசு தைரியம் இருக்குது, வாய்ப்புகள்லாம் கூடி வருதுன்னு சொல்லும்போது அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வந்துடும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது. அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்துல மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா அப்சைட் டவுன், நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா, இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். ஓ, சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் கடகராசிக்கு எப்படி இருக்கு, என்ன உறவு கடகராசியை தேடி வரப்போகுது? கடகராசினாலே பொதுவாக தாய் உள்ளம் கொண்டவங்க, பாசக்கார பயப்பிள்ளைங்க. எல்லாரும் வேணும் அப்படின்னு நினச்சி இந்த ராசி இயங்கும். ஆனால் வருகிறவங்க ஒரு சிலர் நல்லவங்களாகவும் ஒரு சிலர் தொந்தரவு கொடுக்குற மாதிரி வர ராசி இந்த ராசி தான். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு அடிக்கிற திணிக்க கூடாது ஆமாம் அந்த ராசி. ஆனால்
கடகராசிக்கு இப்போ மிகப்பெரிய குரு என்ற கிரகம் வேற இங்கே வந்து உச்சம் பெற்றிருக்குது. 5, 7, 9 பார்க்கும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், பூர்வீக சொந்த பந்தங்கள் உறவு வகையில் ரத்த சம்மந்தப்பட்ட தலைமுறையாக இருந்தோம், டச்சு இல்லை அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட உறவுகள் புதுப்பிக்க போகுது. இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இன்வால்மெண்ட் வரும். இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, அங்கே நபர்களை சந்தித்தோம், சின்ன வயசுல பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தை பருவத்தில் இருக்கிற அந்த உறவுகள். அப்போ சின்ன வயசில் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க, காலேஜில் ஒன்றா படித்தவங்கள இப்போ சந்திக்க போகிறீங்க. அப்போ ஏதோ ஒரு ரீயூனியன் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி. இதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது உறவு வருது எப்படின்னா, திருமண ரீதியாக, குழந்தை ரீதியாக இது உறவு பேச்சப் ஆகுது. அப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க, அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் டைம் ரைட்டுன்பான். குழந்தைக்கு உண்டான பிளான் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ராசிக்கு இது குழந்தை பாக்கியம் உண்டு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தத்துங்கிறது ஒரு பாயிண்ட். இந்த நிறைய பேர் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அப்போ இந்த கவர்மெண்ட்டில் எழுதி வைப்பாங்க. அந்த இதில் இப்போ அந்த மாதிரி எழுதி வச்சவங்களுக்கு தத்து குழந்தை பெறுகின்ற யோகம் இப்போ வந்திருக்குங்க. நிறைய பேர் வெயிட்டிங்கில் கூட இருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் எக்கச்சக்கமாக இருக்காங்க. என்கிட்ட இப்போ ஐவிஎஃப் பண்ணியும் சக்ஸஸ் ஆகலை, ஏஜ் தாண்டிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட தசாபதி வரல அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கேள்வி என்ன, 80 தத்து எடுத்துக்கலாம், கணவன் மனைவி. அந்த இதெல்லாம் கவர்மெண்ட்டில் நிறைய பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸில் அந்த தனியாக யூனிட்டே போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி குழந்தை தத்து கிடைக்க கவர்மெண்ட் லீகலாக போய்க்கணும். அது ஒரு அட்வைஸ் இது. அப்போ இந்த குழந்தை மழலை செல்வம் இவங்களுக்கு வருகிறது மிகப்பெரிய யோகமாக இருக்குது. இந்த ராசிக்கு அடுத்து முக்கியமானது திருமணம். நான் 7ஆம் இடத்துல குரு முழுச்சுவராக பார்க்கறனால திருமண வயதுடைய ஆண் பெண்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சப்பாக வாய்ப்பு வருது. அந்த திருமணம் இது பார்த்திங்கன்னா மனதுக்கு பிடித்த வரனாக, தடங்கள் ஒரு சில பேச்சுவார்த்தை வரை தடை ஏற்பட்டது, அவங்களுக்கு திருப்பி ஒரு யூனியன் வருது. இதே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு சில கல்யாணம் பண்ணால் சார் டைவர்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி சேருவோமா, எதா இருக்குமா, அப்போ அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது. இப்போ குழந்தை இருக்குது, குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 10 வயசு இருக்கும், இப்போ யார் சார் கல்யாணம் பண்ணுவா, இப்படியே வாழ்ந்துருவோமா. பொதுவாக இந்த கடகராசிக்கு மட்டும் ஒரு அட்வைஸ், தனித்து இருக்கக்கூடாது. இந்த ராசி ஏதோ ஒரு உறவோட ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே இருக்கணும். அம்மா கூடயோ, சகோதரர் கூடயோ, கணவன் மனைவியோ, லைஃப் பார்ட்னர் இல்லாமல் தனித்து கடகம் இருந்தால் சைக்காலஜிக்கலாக பாய்ச்சிடும். ஏன்னா இந்த ராசி கடகம் இருந்தது. அப்போ 2வது மேரேஜுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த ராசிக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ காதல் செய்யக்கூடிய, எனக்கு விரும்பின நபரே கடப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா காதல் மலருகிற காலகட்டம் இந்த கடகராசிக்கு வந்திருக்கு. நான் அவாய்ட் பண்ணலான்னு பார்த்து கேட்டீங்க. ஏன்னா ராசிக்கு 5ல் குரு பார்வை வருது. அந்த 5ஆம் அதிபதி செவ்வாய், அது அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டது. இப்போ நல்ல அதான் பயிற்சி வேற நடக்குது. காதல் சம்மந்தம், திடீர் காதல், ரொமான்ஸ். ரொம்ப நாளாக காதல் இல்லாதவங்களுக்கு காதல் இருக்கும். ஆல்ரெடி காதலில் இருக்கிறவங்க திருமணத்து வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிடலாமா, இல்லை வீட்டில் சொல்லலாமா, இது ரைட் டைமா, எப்படி நினைப்பாங்க, அப்படி அந்த எந்த ஒரு மாறுபாடு இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு நடத்தி கொண்டக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக லவ் பண்ணோம், கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம், இப்போ சேருவோமா சார், மெச்சூரிட்டி இல்லாமல் சின்ன சின்ன வார்த்தைகள் பேசிக்கிட்டோம், திருப்பி பேச்சப் பார்க்குமா. அதில் நிறைய பெண்கள் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்க உண்மையாக நேசிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக பேசிட்டு. ஏன்னா இப்போ பொருளாதாரம், நானும் வேலைக்கு போகிறேன், அவரும் நல்ல வேலைக்கு போகிறாரு, இப்போ சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க சார். இது நம்ப மாட்டீங்க, இது லைவ் ஈவெண்ட். அந்த பெண் கடகராசி, சின்ன வயசில் லவ் பண்ணவங்க, சொந்தத்திலே லவ் பண்ணி சூழ்நிலை வேணான்னு சொல்லி 2 பேர்த்துக்குமே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. 2 பேர்த்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை. அப்போ திருப்பி இறைவனாக பார்த்து அவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ண வச்சு இப்போ கல்யாணம் பண்ணலாமான்னு பார்க்கும்போது எனக்கே இதாக இருந்தது. 2 பேர்த்துக்கும் குழந்தை இருக்குது, அந்த 2 குழந்தையும் சமமாக இப்போ பார்த்து வளர்க்குறாங்க. அப்போ தான் ஆச்சரியமானது. அந்த அளவுக்கு இறைவன் கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டம். கிரகங்கள் செய்யும் ஜாலனே சொல்லலாம். ரொம்ப அருமை. இவங்களுக்கு பூர்வீக சொத்து எப்படி இருந்தாலும் இந்த ரீயூனியன் அப்படிங்கும் பொழுது சொந்த பந்தங்கள் இவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை போகும். சொத்துக்கள் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்னென்னா, சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இயற்கையாகவே உண்டு. ஏன்னா கையில் சந்தோஷம் இருக்குது, மனசு தைரியம் இருக்குது, வாய்ப்புகள்லாம் கூடி வருதுன்னு சொல்லும்போது அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வந்துடும். இப்போ பூர்வீகத்தில் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார், ஒரு கேஸ் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, சொந்த பந்தங்கள் நான் சைன் பண்ணணும், இல்லை எங்கள் அத்தை சைன் பண்ணணும், எங்கள் சொந்தக்காரங்க சைன் பண்ணணும், அதெல்லாம் பண்ணுவாங்களா, அதை விற்க முடியுமா, இல்லை நாங்களாம் பயன்படுத்த முடியுமா, இது உறவுகளில் இந்த சொத்துக்காக உறவை விட்டுட்டாங்க நிறைய பேர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமமாக யாருக்கு என்ன சேரணுமோ அந்த பங்கை பிரித்து, அப்போ எல்லோரும் பொருளாதார ரீதியாக சேஃப் ஆகி, ஏன்னா அங்கே வந்தோடனே குழந்தைகள் பொருளாதார ரீதியாக சேஃப் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு.
அதை சமமாக பங்கும் காலகட்டம் வந்தாச்சு. அதோட பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஒரு 20-25 நாள்லேருந்து நடக்க போகுதுங்கிறது ஆச்சரியமான ஓ விஷயம். பக்கத்திலே வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிறப்பு. இந்த கடகராசிக்கு வந்து சொத்தும் சொல்லிட்டீங்க, காதல் கைகூடும் சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி பண வரவு நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் இந்த கடகராசி கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டயே டைரெக்டாக கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.